ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல். சந்தனா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார முட்டை, காரசாரமான முட்டை, மஞ்சு ஸ்பெஷல். சூப்பராக இருக்க பார்க்கவே. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு முட்டையில் போட்டு 2 உப்புகள் போடுங்க. போட்டு மூடி போடாமல் வேக போடுங்க. அப்படி வேகையில் அந்த ஆவி போகையில் அந்த வாயுவும் கொஞ்சம் போகும். அதே மாதிரி வேக போடுங்க, மூடி போடாதீங்க. முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாம் பார்ப்போமா? வாங்க. இப்போ ஒரு தட்டை அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான மசாலாம் போட்டுக்கிறோம். தனி மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு சிக்கன் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். லைட்டாக அப்போ தான் அந்த முட்டையில் தடவுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலாவை அப்படி பரட்டி வச்சுக்கணும். இப்போ வேக வச்சுருக்க முட்டையை இதில் நல்லா மசாலாவில் தடவி எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து தடவி வச்சுக்கணும். எல்லா முட்டையும் இதே மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் மசாலா பரட்டி வச்சுக்கிடுவோம். பரட்டி வச்சுட்டு அடுத்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா காயட்டும். இப்போ கல் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். முட்டை ஒருத்தவங்களுக்கு வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க என்ன செய்றீங்கன்னா, கொஞ்சம் பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை தொலியோடு தட்டி நல்லா ஒரு வதக்கி விடுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பூண்டில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கிடும். இப்போ அதை அப்படியே கொஞ்சம் ஓரம் அப்படியே வச்சுருவோம். எடுக்கட்டும் அது ஓரமாக. இப்போ முட்டையை ஒவ்வொரு முட்டையாக அதை வச்சுக்கிறோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, கையில் வேணும். வெள்ளைப்பொடி போட வாய்வெல்லாம் எடுத்துரும்ல, அதுக்காக கொஞ்சம் வெள்ளைப்பொடி அந்த எண்ணெயில் அப்படியே இறங்கியிருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அது மேலே லைட்டாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கணும். கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாடையை நல்லா கம்முன்னு மணக்கும், ஜம்முன்னு மணக்கும். இப்போ ஒவ்வொரு முட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி போட்டுக்கணும்.
பூக்களே ஊரங்க இடம் பார்க்குதே மலை சிங்கம் கோளாறு குடிக்கிறே மஞ்சள் தப்பு வெளியே வருது. இப்படி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் முட்டை. நல்லா அந்த வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லும் காரம் ஃபுல்லும் இறங்கியிருக்கும். சும்மா கருவேப்பிலை தூவி விடுங்க, நல்லா கமகமான ஜம்முன்னு இருக்கும். வெள்ளைப்பொடி போட்டதுனால வாயுவெல்லாம் இருக்காது, தைரியமாக சாப்பிடலாம். இந்த பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான முட்டை ரெடி. காரசாரமான முட்டை. எல்லோ, கிரீன், ரெட் அப்படி இருக்கா. இந்த மாதிரி வச்சு கொடுங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஞ்சனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தினமும் 7 மணிக்கு லைவில் வரோம், வாங்க பேசலாம்.